வணக்கம். 28/3/2026 சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்கள் பார்ப்போம். இன்றைய திதி இன்று காலை 11:13 வரை தசமி, அதன் முன்பு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 4:46 வரை பூசம், அதன் முன்பு ஆயில்யம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 4:46 வரை மூலம், அதன் முன்பு பூராடம். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் தனுசு ராசி அன்பர்கள். மேசராசி அன்பர்களே, இன்று பூர்வீக சொத்துக்களை வாங்க விற்க ஏற்ற நாள். எனினும் உடல்நிலையில் அதீத கவனத்தை செலுத்துவது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, இன்று செய்யும் அனைத்து முயற்சிகளிலும் காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, இன்று பேச்சால் பிரச்சனை வரக்கூடும். எனவே அளவறிந்து சபையறிந்து பேசுக. கடகராசி அன்பர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் வீண் விரயங்களும் வீண் அலைச்சலும் காட்டுகிறது. எனவே எக்காரியத்திலும் நிதானமாகவும் பதட்டப்படாமலும் செயல்படவும். சிம்மராசி அன்பர்களே, இன்று வீண் விரயம் வீண் அலைச்சலை காட்டுகிறது. எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் தடைதாமத குறுக்கீடு ஏற்படும். எனவே கவனம் தேவைப்படும் நாள் இன்று. கன்னிராசி அன்பர்களே, இன்று லாபங்கள் மேலோங்கும் நாள். எடுக்கும் அனைத்து காரியங்களும் காரிய வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று தொழிலில் அபரிதமான வளர்ச்சி உண்டு. எடுக்கும் அனைத்து காரியங்களும் காரிய வெற்றி பெறுவீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் நாள். மற்றவருடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டம் தொடர்வதால் புதிய முயற்சிகளை அறவே தவிர்க்கவும். குறிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்கள் எவ்வித புது முயற்சிகளையும் தவிர்க்கவும். மகராசி அன்பர்களே, இன்று வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் நாள். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதை உயரும் நாள். கும்பராசி அன்பர்களே, எடுக்கும் காரியங்களில் சிறு சிறு தடைதாமங்கள் ஏற்பட்டு பின்பு காரிய வெற்றி பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் தடைதாமம் குறுக்கீடு ஏற்படும். இருப்பினும் விடாப்பிடியாக செயல்பட்டு காரிய வெற்றி இன்று பெறுவீர்கள். வணக்கம் வெற்றி பெண்களை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.